எப்படா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம உதயநிதிக்கு சொம்பு தூக்குறீங்க? வேணும்னா நாளையில இருந்து விஜய்க்கு சொம்பு தூக்குவோமானே. நோ, உதயநிதி எல்லாம் ஒரு ஆளே இல்லனா அப்படின்னு அழுகுதான் சார் தெரியும். இவங்க மக்களுக்காக எந்த ஒரு பொருளும் கொடுக்கவும் மாட்டாங்களாம், கொடுக்கறவங்களுக்காக நாங்க சொம்பு தூக்கவும் கூடாதான். நான் ரங்கா நியாயமா இது? லவுட் ஸ்பீக்கர் அக்கா வழக்கம் போல திமுகவுக்கு சொம்பு தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிதான் ஒரு வீடியோ பதிவை போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம திமுகவை சேர்ந்தவங்க ஒரு இன்ஃப்ளூயன்சரை தாக்கியிருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போய் அங்க இருக்க பொருள்லாம் தூக்கி போட்டு உடைச்சிருக்காங்க. அதை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க விரிவா பார்க்கலாம். நம்ம இன்ஸ்டாகிராம்ல இருக்க டிவிகே ஃபேன்ஸ் எல்லாருக்கும் இவரை தெரிஞ்சிருக்கும். அவர் தான் சரத். அவரு டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணி போடுற மாதிரி தான் எல்லா வீடியோஸையும் போடுவாரு. அவரு ரீசெண்டா ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதுல என்னன்னா அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்டுல இருக்கிறவங்கள மிரட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவரோட கடைக்கு போயிட்டு கடையில இருக்க ஒரு டிவி எல்லாம் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு வெளியில ஒரு கார் நிப்பாட்டி வச்சிருக்காரு. அந்த காரோட கதவெல்லாம் உடைச்சிருக்காங்க. உள்ள இருக்க பொருள் எல்லாம் திருடிட்டு போயிட்டு இருக்காங்க. இதை பத்தி அவர் சொல்லியிருக்காரு. அவர் வந்து திமுக தான் அப்படின்னு சொல்லனாலும் இன்டைரக்டா திமுக தான் இந்த வேலையை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ பதிவை போட்டிருக்காரு. அந்த வீடியோ பதிவை பாருங்க. எவ்வளவுதாங்க பிரச்சனை கொடுப்பீங்க? அளவு வீடியோ வந்து லைவா எடுத்து கடையில பூந்து என் டிவியை வந்து கழிட்டு போனீங்க. இப்ப வரைக்கும் அந்த டிவி கைக்கு வரல. நீங்க இருக்கிற வீடியோஸ் போட்டு இருக்கேன். எனக்கு சப்போர்ட் பண்றதுமா அவரோட ஃபாலோ பண்ணி நேற்று என்னன்னாக்கா என் காரை உடச்சி உள்ள இருக்க எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே திருடிட்டு போயிருக்காங்க. நான் வீட்டுல வரும்போது என் வீட்டுல இருக்கவங்க வந்து வீடியோ போடாத, அவனை வீடியோ போட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிலாம் போறீங்க. நான் வீடியோ போடக்கூடாதுங்களா சார்? நீங்க எந்த அளவுக்கு மிரட்டுறீங்க அப்படின்னா நான் கண்டினியூ வீடியோ போட்டுட்டே இருப்பேன் சார். இந்த ஜனநாயகத்துல ஒருத்தன் கருத்துரிமை பேசுறது உரிமை இல்லையா? மக்களே, எனக்கு என்ன பிரச்சனை நடக்குதுன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த நாட்டில் நடக்கிற பிரச்சனை வெளியில கொண்டு வந்தா எனக்கு பிரச்சனை விடுறாங்க. இப்போ சொல்றேன், என்னைய முடக்கலாம், உண்மையை ஒரு போதும் முடக்க முடியாது சார். நீங்க இருக்கிற வீடியோ போட்டுருக்கேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுமா அவரோட ஃபாலோ பண்ணி. இதெல்லாம் ஒரு சைடு இருக்க. நம்ம லவுட் ஸ்பீக்கர் அக்கா என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க? இவ்வளவு நாள் வரைக்கும் 200 ரூபாய் வாங்கிட்டு திமுகவுக்கு தான் சொம்பு தூக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ டைரக்டா நம்ம சின்ன வரைக்கும் சொம்பு தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம லவுட் ஸ்பீக்கர் அக்கா. எப்படா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம உதயநிதிக்கு சொம்பு தூக்குறீங்க? வேணும்னா நாளையில இருந்து விஜய்க்கு சொம்பு தூக்குவோமானே. ஏன்னா இடஒதுக்கீடு, குலக்கல்வி, சனாதனம் இதெல்லாம் எதிர்த்து நிறைய பேசிட்டாப்ல. உதயநிதி பேசுற வரைக்கும் இங்க பாதி பேத்துக்கு சனாதனம்னா என்ன கர்மம்னே தெரியாது. பிறப்பால ஒருத்தவனுக்கு உயர்வு தாழ்வு பார்க்கணும். இந்த குடியில பிறந்தவங்க எல்லாம் இதை செய்யறதுக்கான தகுதி இருக்கு, இந்த குடியில பிறந்ததுனாலே இதை செய்யறதுக்கான தகுதி இவனுக்கு இல்ல அப்படின்னு ஏற்றத்தாழ்வு பார்த்து உட்கார வச்சதான் இந்த சனாதனம். அப்படிப்பட்ட சனாதனத்தை எதிர்க்கிறதுலாம் எங்க நோக்கம் இல்லாத அடியோட அழிக்கிறதா எங்க நோக்கம்னு உதயநிதி பேசுற மாதிரி கொஞ்சம் விஜய் சார பேச சொல்லுங்க. இல்ல இந்தி திணிப்பு பத்தி பேசிருப்பாரா? இல்ல இந்தி திணிப்புனா என்னன்னு தெரியுமா? இந்தி திணிப்பு கொண்டு வந்தா தமிழ்நாட்டுக்கு என்ன பாதிப்புகள் ஏற்படுனாச்சு தெரியுமா? இடைநிறுத்தம் அதிகமாகும், ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்களோட எண்ணிக்கை குறையும், எங்களுக்கு இந்தி திணிப்பு தேவையில்லை அப்படின்னு கொஞ்சம் விஜய் சார பேச சொல்லுங்க. அதான் அவங்களோட கட்சி கொள்கையிலே சமூக நீதி, மதச்சார்பின்மையோட சேர்த்து மாநில உரிமையும் இருக்குல்ல, பேச சொல்லுங்க. சரி, அது கூட வேணாம். அமலாக்கத்துறையை பார்த்து உதயநிதி அவரோட ஸ்டைல்ல என் வீட்டுக்கு எப்ப வேணா ரைடு வா, நான் என் வீட்டு அட்ரஸ் கூட தரேன், எனக்கு மோடியை பத்து பயம் இல்ல, ஈடியை பத்து பயம் இல்ல அப்படின்னு ஒரு வார்த்தை பேச சொல்லுங்க. அதை விட தமிழ்நாட்டையும் தமிழை மதிக்காத ஆளுநரை பார்த்து நீங்க ராஜினாமா செய்யுங்க. நீங்க என்ன மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க? நான் சவால் விடுறேன், நீங்களே ஒரு தொகுதி முடிவு பண்ணுங்க. உங்களுக்கு போட்டியா எங்களோட கடை கோடி தொண்டரை நிப்பாட்டி உங்களை நான் தோக்கடிக்கிறேன் அப்படின்னு உதயநிதி அவர்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் விஜய் சார பேச சொல்லுங்க. சார், உங்களுக்கு எல்லாம் கொள்கை தெரியாது சார். நோ, உதயநிதி எல்லாம் ஒரு ஆளே இல்லனா அப்படின்னு அழுகுதான் சார் தெரியும். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி விளையாட்டுத்துறை சார்பில் ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. அந்த நிகழ்ச்சியில பேசின ஒரு பொண்ணு, நீங்க எல்லாம் பஸ் ஸ்டாண்ட் ஓரங்களையும் தெரு ஓரங்களையும் கயத்து மேல நடக்கிற சில பேரை பார்த்திருப்பீங்க, அந்த வகுப்பை சேர்ந்தவங்க தான் நாங்களும், ஆனா நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசும்போது அந்த பொண்ணோட தலைமுறையே மாறிடுச்சு. அது ஒண்ணு போல அதை உதயநிதிக்கு சப்போர்ட் பண்றதுக்கு. எங்களுக்கு எல்லாம் இடஒதுக்கீடே தேவையில்லை, இடஒதுக்கீடு போது ரத்து பண்ணாதான் சாதி ஒளி அப்படின்னு பிரிவிலேஜ் மைண்ட் செட்ல பேசுறவங்களுக்கு தெரியாது இடஒதுக்கீடு கூட மகிமை என்னன்றது. நான் பிறந்து வளர்ந்தது டீக்கல்லுப்பட்டி பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல. என் கூட படிச்ச பிள்ளையும் அதோட தம்பியும் தினமும் தட்டை கையில ஏந்திட்டு ஒவ்வொரு வீடு வீடா போய் சாப்பாடு கேட்பாங்க. அந்த இடத்துல ஏன் நம்ம இல்லன்னு அப்ப நான் யோசிச்சு பார்க்கலாம். ஆனா இப்பதான் புரியுது, சாதி மட்டும்தான் அதுக்கான காரணம். அன்னைக்கு தான் கையில தட்டை ஏந்தி வீடு வீடா போய் சாப்பாடு கேட்டப்பல இன்னைக்கு காந்திகிராம் யூனிவர்சிட்டியில PhD பண்ணுது. இதெல்லாம் தமிழ்நாட்டுல மட்டும்தான் சாத்தியம், இடஒதுக்கீடால மட்டும்தான் சாத்தியம். அப்படி ஒரு இடஒதுக்கீடு எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைச்சதும் திமுக தான், அந்த இடஒதுக்கீடு கட்டி காப்பாற்றணும்னு நினைச்சதும் திமுக தான். இவங்க மக்களுக்காக எந்த ஒரு பொருளும் கொடுக்கவும் மாட்டாங்களா, கொடுக்கறவங்களுக்காக நாங்க சொம்பு தூக்கவும் கூடாதான். நான் ரங்கா நியாயமா இது? எத்தனை பேருக்கு தெரியும் இடஒதுக்கீடுக்காகவே ஆரம்பிக்கப்பட்ட கட்சி திமுக? காங்கிரஸ் எதிர்க்கிறதுக்காகவே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம். இன்னைக்கு காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்குள்ள வரணும்னாலே திமுகவோட ஆதரவு தேவை. இன்ஸ்டாகிராம்ல ஒரு மீம்ஸும் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. அந்த மீம்ஸையும் பார்த்துட்டு வாங்க. எப்படா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம உதயநிதிக்கு சொம்பு தூக்குறீங்க? வேணும்னா நாளையில இருந்து விஜய்க்கு சொம்பு தூக்குவோமானே. ரொம்ப கண்ட்ரோலாங்கிறது வந்து தப்பா நினைச்சுக்காதீங்க. என் சூழ்நிலை அப்படி. ஆமா, சின்னவரே நான் பாத்துக்கிறேன்றாரு, சின்னவரே நான் பாத்துக்கிறேன்றாரு, சின்னவரே நான் பாத்துக்கிறேன்றாரு, பெரியவரே முறைக்கிறாரு. நான் எங்க போவாத இருக்க முடியும்? அதனால பதுங்கி 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 பதுங்கியா போட்டு பாஞ்சிட்டுக்கிறேன். அது ஒண்ணு போதாதான் உதயநிதிக்கு சப்போர்ட் பண்றதுக்கு. கிருஷ்ணமூர்த்திக்கு 2 வருஷத்துக்கு மேல ஜெயில் தண்டனை கொடுத்தாங்கன்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்றாரு? எல்லாமே நம்ம வந்து சின்னவர் பார்த்துப்பாரு, எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு.
இதையே மதிக்காத இவங்க எதை தான் மதிக்க போறாங்க? இது ஒரு சைடு இருக்கு. உதயநிதி மேடைக்கு மேடை ஏறி சனாதன ஒழிப்புன்னு பேசுற அவரு இப்போ ரீசெண்டா ஒரு மேடையில ஏறி ராஜகவுண்டர் இப்படிதான் பேசியிருக்காரு. ராஜ்கவுண்டர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நம்முடைய சகோதரர் ராஜகவுண்டர் மாநாடு இருக்கு. சகோதரர் ராஜகவுண்டர் எடுத்த பல முயற்சிகளை. ராஜகவுண்டர்னா யாரு? அவர் பெரிய இன்ஃப்ளூயன்சரா இருப்பாரோ, ஒருவேளை எந்த கட்சியோட தலைவரா இருப்பாரோ அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா அதுதான் கிடையாது. அவர் யூடியூப்பை போய் செக் பண்ணா அவர் என்னவா இருக்காருன்னா ஃபுல்லா ஜாதியை பத்தி பேசி வச்சிருக்காரு. அவரை தான் மேடையில ஏறி ராஜகவுண்டர்னு இவர் சொல்லிட்டு இருக்காரு. சனாதனத்தை பத்தி பேசுற சின்னவர் மேடையில ஏறி சனாதனத்துக்கு யார் ஆப்போசிட்டா இருக்காங்களோ அவங்க கூட உட்காந்து பேசிட்டு இருக்காரு. அவங்க கூட மேடையில ஏறி ஸ்பீச் தான் கொடுத்துட்டு இருக்காரு. இது எந்த விதத்துல நியாயம்னு சொல்லிட்டு மக்கள் சில பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு சைடு இருக்க. இன்னொரு சைடு என்ன நடந்திருக்குன்னா, சாட்டை துரைமுருகன் விஜய்க்கு ஒரு விஷயத்த சவாலா சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, நீங்க எந்த தொகுதியில நிக்கிறீங்களோ நாங்க அந்த தொகுதியில நிக்கிறோம், எங்களை ஜெயிச்சு காட்டுங்க, எங்களை மிஞ்சி நீங்க ஜெயிச்சு காட்டுங்க, உங்களுக்கு வந்த கூட்டத்தை விட எங்க மாநாட்டுக்கு வந்த கூட்டம் அதிகம் அப்படின்னு ஒரு சவாலையும் கொடுத்திருக்காரு சாட்டை துரைமுருகன். இதெல்லாம் ஒரு சைடு இருக்க. விஜய் இன்னைக்கு ஒரு மீட்டிங் நடத்திருக்காரு. அந்த மீட்டிங்ல எல்லா கட்சியும் எதிர்த்து பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம திமுகவை விமர்சிச்சும் பேசியிருக்காரு. அந்த வீடியோவும் போய் பார்த்துட்டு வாங்க. வாய் இருக்குன்றதுக்காக நக்கலுமா நையாண்டியுமா நசன் ஒரே பேச்சு. மக்களை நேசிக்கிற ஒரு நல்ல தலைமை இல்லாததுனால இத்தனை வருஷமா வேற வழி இல்லாம ஸ்டாலின் சார் கொடுத்த அந்த பொய்யான வாக்குறுதிகள் எல்லாத்தையும் நம்பி ஏமாந்த நம்ம மக்களுக்கு சரியான நேரத்தில் ஒரு வெகுஜன மக்கள் இயக்கமா வந்தது தான் நம்ம டிவிக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஸ்டாலின் சார் ஒரு ஒன்று உருட்டினாரு. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ வரப்போற எலெக்ஷன் எதுக்கான எலெக்ஷன்? நம்ம சட்டமன்ற தமிழ்நாடு சட்டசபைக்கான ஒரு தேர்தல் இல்லையா? இதே வந்து தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு எலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் மேலே போய் தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்குமான ஒரு எலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சார், டெல்லியில் ஏதாவது நிற்க போறீங்களா? அப்புறம் ஏன் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு எலெக்ஷன் சொல்றீங்க? அப்புறம் இது ஏதாவது பார்லிமெண்ட் எலெக்ஷனா? பிரதமர் பதவிக்கு ஏதாவது போட்டி போடுறீங்களா? அப்புறம் ஏன் அதை தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்குமான ஒரு எலெக்ஷன் சொல்றீங்க? எங்களுக்கு புரியலையே சார், இது என்ன லாஜிக்னு எங்களுக்கு புரியலையே. எந்த எலெக்ஷனை எப்படி டீல் பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தெளிவாக தெரியும். நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மாதிரி ஒரு தெளிவான மக்களை நீங்கள் பார்க்கவே முடியாது. சூப்பர் கிளாரிட்டியோட சூப்பர் மக்கள் சார் நம்ம மக்கள். இந்த போருக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் இந்த படை பரிவாரங்களோட போவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் நீங்கள் என்னடானா இந்த ஒன்றுத்துக்கும் உதவாத இந்த பால் டப்பாவை உருட்டிக்கிட்டு இருக்கீங்களே சார். உண்மையிலே இந்த எலெக்ஷன் எதுக்கான எலெக்ஷன் சொல்லட்டுமா? தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஊழலுக்கும் நடக்கிற போர், தமிழ்நாட்டு மக்களுக்கும் லஞ்சத்துக்கும் நடக்கிற போர், தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்த நிர்வாகத்தை சரியா செய்யாத இந்த திமுக அரசுக்கும் நடக்கிற போர், அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கும் உங்க ஆட்சிக்கும் நடக்கிற போர், தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற போர். இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற போர். இதுக்கு நடுவுல இந்த என்டிஏ டெல்லி இதெல்லாம் என்ன லாஜிக்னே புரிய மாட்டேங்குது சார். தமிழ்நாடு தான் விஜய், இந்த விஜய் தான் தமிழ்நாடு. தூய சக்தி டிவிகேவுக்கும் தீய சக்தி டிஎம்கேவுக்கும் தான் இந்த போர். இப்படி உக்கிரமா இருக்கிற இந்த போர்ல மறுபடியும் ஒன்றுத்துக்கும் உதவாத இந்த பால் டப்பாவை உருட்டிக்கிட்டு இன்னொரு காமெடி வேற. அது என்னடானா, அவரோட ஆட்சியில தான் தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் மாநிலமா இருக்குதான். கரெக்டு, தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் மாநிலம் தான். காமராஜர் அவர்கள் டைம்ல, அண்ணா அவர்கள் டைம்ல, எம்ஜிஆர் அவர்களோட ஆட்சியில. இன்னைக்கு ஒன்றுத்துக்கும் உதவாத இந்த உல்டா மாடல் ஆட்சியில தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் மாநிலமாலாம் ஒன்றும் இல்லை, சூப்பர் ஸ்டாண்ட் அப் காமெடிக்காரர் நடத்துற மாநிலமா மாறிடுச்சு. ஒரு எலெக்ஷன்ல அவங்களோட எதிரிகளை தான் எதிர்ப்பாங்க, அப்படிதான் எதிர்ப்பாங்க, அதுதான் யதார்த்தமும் கூட. ஆனா இந்த எலெக்ஷன்ல தான் ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறாங்க. ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து இந்த விஜயை எதிர்க்கிறாங்க. ஏன்னா இந்த விஜய் ஊழலை எதிர்க்கிறான், லஞ்சத்தை எதிர்க்கிறான், மக்களோட மக்களா நிக்கிறான். அந்த மக்கள் அவன் கூட நிக்கிறாங்க. அந்த காண்டு நாம ஏதாவது பேசினா
வாண்டடா சில பேர் வந்து வண்டியில் ஏறி உட்காந்துக்கிறாங்க. ஆமாம், வாண்டடா சில பேர் வண்டியில் ஏறி உட்காந்துக்கிட்டு குரல் கொடுக்குறாங்க. சீரியஸாக ஒரு போட்டி நடந்துக்கிட்டு இருக்கும் போது இங்கே காமெடிக்கெல்லாம் இடம் இல்லை பாஸ். இதெல்லாம் மக்களுக்கு தெளிவாக தெரியும். இந்த நேரத்தில் ஒரு சீரியஸ் கேள்வியை இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய அரசியல்வாதிங்க கிட்ட கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்த சொத்து எவ்வளோ? அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற சொத்து எவ்வளோ? அதை ஓப்பனா டிக்ளேர் பண்ண முடியுமா? அப்படி வந்த காசெல்லாம் என்னென்ன தொழில் செஞ்சு வந்துச்சு, என்ன வேலை செஞ்சு வந்துச்சு? உண்மையிலே நீங்க உழைச்சி சம்பாதிச்ச காசா, இல்ல ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆட்டைய போட்ட காசா? இதெல்லாம் ஓப்பனா டிக்ளேர் பண்ண முடியுமா? இதெல்லாம் நம்ம கேட்டா எல்லா ஊழல்வாதிகளும் ஒன்னா சேர்ந்து நம்ம மேல சேத்தவாரி வீசுவாங்க. அதை பற்றிலாம் நமக்கு கவலை இல்லை. ஏன்னா நாம யாருன்னு மக்களுக்கு நல்லாவே தெரியும். இது எல்லா மீட்டிங்லையும் பேசுறதுதான். பெண்களுக்கு பாதுகாப்பு நம்பர் 1 இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அது என்ன, வி சேஃப் மாடலா? பெண்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? அது வி சேஃப் மாடல் இல்ல, வி ஆர் நாட் சேஃப் மாடல்னு சொல்றாங்க. இப்படி இருக்கிறப்போ தமிழ்நாட்டில் எங்க போனாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படியே கொட்டி கிடக்குதான். இப்படி சொன்னா எப்படி சார்? கேட்கறவங்களாம் என்ன கேசரி சாப்பிட்றாங்கன்னு நினைச்சீங்களா? இதே மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க சிகப்பு நாடால இருந்து நான் உங்க திவ்யா.